தீபாவளி கொண்டாட்டத்துக்கு இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் பண்டிகை கொண்டாட்டத்துக்கு தேவையான புதிய ஆடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை வாங்குவதில் மக்கள் ஆர்வம் செலுத்தி வருகின்றனர். இதனால் நாகப்பட்டினம் நகரின் மக்கள் அதிகம் கூடக்கூடிய ஜவுளி கடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், செல்போன் கடைகள் அதிகம் உள்ள கடைவீதி, பழைய பேருந்து நிலைய பகுதிகளில் உள்ள வீதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் திருட்டு உள்ளிட்ட குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அவர்கள் உத்தரவுப்படி நாகப்பட்டினம் நகர காவல் போலீசார் உயர் கோபுரங்கள் அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடைவீதி, பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் என முக்கிய இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய சாலை சந்திப்புகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. ஆசையோடு தந்திட அருமையான புதுமையான பரிசு பொருட்கள் வண்ணத்தால் தவறும் விதவிதமான அனைவருக்கும் இன்னைக்கு தீபாவளி நான் நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் சிவசக்தி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலசக்தி நாகம்மா விநாயகர் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். देवी सर्वगणनाथ गारपत्रे जवावेन शूलयस्मिन् सन्निध्या भव इति प्रार्थ्य आनन्द ओम हृदयार्वामन्ये नमः ओरणे ओम ईशानपुरजाजम्बिकायै नमः ओम यन्द्रप्रगणाम्बिकायै नमः ओम मकरङ्गायै नमः ओम महलिङ्गायै नमः सर्वभूतानां तामिको पुत्रये श्रेयः जय जय देवी जय जय देवी சரணம் சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் பாடும் வேலுடன் உள்ளம் தங்க கைகளில் தாங்கி நிற்பார் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பார் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பார் திங்களை முடிமேல் சூடிடுவார் மங்கள வாழ்வையும் தந்திடுவார் மங்கைய கரசியும் அவளே மங்கைய கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி சரணம் கனக துர்கா தேவி ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா
ஆங்கோடு பெரியவர்கள் அறிவித்தல் வழங்க வேண்டுகிறோம். ஆலயத்தில் வேண்ட உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைவடைந்து விட்டது. திருக்கல்யாணம் நிறைவடைந்து விட்டது. திருமணம் இறுதியே நடந்தேறிவிட்டது. பிரசாதம் வழங்குகிறார்கள். வருகிறார்கள் என்று பிரசாதம் வாங்கிக் கொள்ள செல்கிறோம். கலையத்தை கையில் வந்து போகாதீங்க. கலையத்தை யாரையும் கொடுத்துட்டு போகல. பிரசாதம் வாங்கிக்க போட்டி போட்டு வாங்க வேண்டாம். எல்லாருக்கும் பிரசாதம் உண்டு. திருமணம் எளிதே நடந்தேறிவிட்டது. அரசு திருமணம் எளிதே நடந்தேறிவிட்டது. பிரசாதம் வழங்குகிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தனியார் மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர் பட்டியல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தாசில்தார் ஹரிஹரன் பேசுகையில், வருகிற மே மாதம் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் பகுதியில் 18 வயது நிரம்பியவர்களை வாக்காளர்களாக சேர்க்க வேண்டும். மேலும் இறந்து போனவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் 2 இடங்களில் உள்ள பெயர்களை கண்டறிந்து நீக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என கிராம நிர்வாக அலுவலருக்கு அறிவுறுத்தினார். மேலும் வாக்காளர்களை சேர்ப்பது நீக்குவது தொடர்பான சிறப்பு முகாம் நவம்பர் 21, 22 மற்றும் டிசம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என வட்டாட்சியர் ஹரிஹரன் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள், உதவியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.